ப்ரெக்னென்சி டைமில் நீங்களும் என்ன மாதிரி ரைஸ் சாப்பிடுவீங்களா, அதாவது அரிசி சாப்பிடுவீங்கன்னா அது இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அது உங்களை மட்டும் இல்லாமல் உங்களோட பேபியோட க்ரோத்தையும் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். இந்த அரிசி சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வரும். ஆக்சுவலி வந்து அரிசி ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால நம்ம அதை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஸ்டொமக் பெயின், ஸ்டொமக் ப்ளோட் ஆகுறது, அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கும் இருக்குது. பிகாஸ் அன்குக்டு ரைஸில் பாக்டீரியாஸ் இருக்கும். ஸோ ஃபுட் பாய்சனிங் ரிஸ்க்கும் இருக்குது. ப்ரெக்னன்சியில் நம்மளோட இம்யூனிட்டி லெவலும் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த அரிசி சாப்பிட்றத பைக்கான ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. இந்த கண்டிஷன் இருக்கவங்க நான் ஃபுட் ஐட்டம் சாப்பிடுவாங்க. அதாவது பல்பம், திருநீர், அதுக்கப்புறம் சாக் பீஸ், அப்புறம் செவுத்தை சுரண்டி சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இது அயன் டெஃபிஷியன்சி ப்ராப்ளமாக இருக்கலாம். மோஸ்ட்டாக இது ப்ரெக்னன்சி இல்லாமல் நிறைய பேருக்குமே நார்மலாகவே இந்த நான் ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்களும் வந்து அயன் டேப்லெட்ஸு, அயன் ரிச் ஃபுட்லாம் சாப்பிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.